குழப்பத்தில் ஜனாதிபதி அனுர நாமல் விடுத்துள்ள சவால். நைஜீரியாவில் இருந்து எரிபொருளை இறக்குமதி செய்ய முயலும் இலங்கை. உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் ஈரானின் அதிரடி முடிவு. ஈரானை கைப்பற்றும் அமெரிக்காவின் ரகசிய திட்டம் மனம் திறந்த ட்ரம்ப். ஈரானின் முடிவு தொடர்பில் அமெரிக்கா சீனாவிடம் விடுத்துள்ள கோரிக்கை. 2025 நடக்கும் போர்கள் பற்றிய பாபா வங்காவின் கணிப்பு. மனித குலத்திற்கு நடக்கப் போவது என்ன? ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பெறப்பட்ட மற்றும் இன்னும் நிலுவையில் உள்ள வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் பற்றிய தெளிவான மற்றும் துல்லியமான விளக்கத்தை வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேட்டுக்கொண்டுள்ளார். அரசாங்கம் உண்மையான புள்ளி விவரங்கள் குறித்த குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எக்ஸ் தளத்தில் இட்ட ஒரு பதிவில் ஜனாதிபதி மற்றும் மூத்த அமைச்சர்கள் வெளியிட்ட முரண்பாடான அறிக்கைகளை நாமல் கடுமையாக விமர்சித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நிர்வாகத்தில் முற்றிலும் குழப்பம் இருப்பதாக தெரிகிறது. 2025 ஆண்டின் முதல் காலாண்டில் தனது அரசாங்கம் 96 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்நிய நேரடி முதலீட்டில் ஈர்த்ததாக ஜனாதிபதி ஆரம்பத்தில் கூறியிருந்தாலும் அவரது அமைச்சர் சுனில் ஹந்துதெந்தி அந்த எண்ணிக்கை 650 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று கூறினார் என்று அவர் கூறியுள்ளார். பின்னர் தனது அறிக்கையை ஜனாதிபதி திருத்தி இந்த ஆண்டு இதுவரை தனது அரசாங்கம் 4.6 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு திட்டங்களை ஈர்த்துள்ளதாக கூறினார். இருப்பினும் இந்த தொகை இன்னும் நாட்டிற்குள் வரவில்லை. இந்த முரண்பாடான அறிக்கைகள் ஜனாதிபதி முழுமையான குழப்பத்தில் இருப்பதாகவும் தனது சொந்த நிர்வாகத்திற்குள் என்ன நடக்கிறது என்பது அவருக்கு தெரியாது என்றும் கூறுகின்றன. தனது உண்மைகளை சரியாக புரிந்து கொண்டு தன்னையும் நாட்டையும் குழப்பிக் கொள்வதற்கு பதிலாக ஏற்கனவே வந்துள்ள மற்றும் இன்னும் நிலுவையில் உள்ள FDIக்கள் இரண்டினை தெளிவான பிரிவினை வழங்குமாறு நான் ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கிறேன் என்று நாமல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றம் காரணமாக நைஜீரியாவில் இருந்து பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய இலங்கை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் ஈரான் பதற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. எனவே எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் குறித்து கவலைகள் எழுந்துள்ளன. இதன் காரணமாக மசகு எண்ணெய் விலையும் உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனை அடுத்தே நைஜீரியா மற்றும் வேறு சில எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இருந்து மாதிரி தயாரிப்புகளை பெற்று அவற்றின் நம்பகத்தன்மையை உள்ளூர் ஆய்வகங்களில் சோதிக்குமாறு தனது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகருணா தெரிவித்துள்ளார். உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய பங்காக உள்ள ஹார்மோஸ் நீரிணையை மூட ஈரான் முடிவு செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஹார்மோஸ் நீரிணையை மூட ஈரான் நாடாளுமன்றத்தில் அனுமதி அளித்துள்ளது. உலகம் முழுவதுக்குமான 20% கச்சா எண்ணெய் இந்த நீரிணை வழியேதான் பல்வேறு பகுதிகளுக்கு கப்பலில் கொண்டு செல்லப்படுவதால் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் பெட்ரோல் டீசல் விலைகளும் உயர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களாக ஈரான் இஸ்ரேல் நாடுகள் மோதலில் ஈடுபட்டு வருகின்றன. இதனிடையே அமெரிக்க இராணுவம் ஈரானின் ஃபோர்டோ, இஸ்ஃபஹான் மற்றும் நடான்ஸ் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இதன் அடிப்படையிலேயே ஈரான் உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய பங்காக உள்ள ஹார்மோஸ் நீரிணையை மூட முடிவு செய்துள்ளது. தற்போதைய ஈரானிய ஆட்சியால் ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற முடியவில்லை என்றால் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் கணக்கில் வெளியிட்டுள்ள ஒரு பதிவிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி மாற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அரசியல் ரீதியாக சரியானதல்ல. ஆனால் தற்போதைய ஈரானிய ஆட்சியால் ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற முடியவில்லை என்றால் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என ட்ரம்ப் தனது பதிவில் கேள்வியொன்றை எழுப்பியுள்ளார். அத்துடன் தனது பதிவில் MIGA என்று குறிப்பிட்டுள்ளார். இது மீண்டும் அமெரிக்காவை சிறந்ததாக மாற்றுவோம் MAGA என்னும் ட்ரம்பின் கோஷத்திற்கு ஒத்ததாக உள்ளது. அதாவது ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்றுவதை குறிக்கும் வகையில் மேக் ஈரான் கிரேட் அகைன் என அவர் MIGA என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த பதிவினால் ட்ரம்ப் மறைமுகமாக ஈரானை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை தெரிவிக்கிறாரா என சர்வதேச ரீதியில் குழப்பம் எழுந்துள்ளது.
அதேவேளை இது ஈரானை அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும் என்பதை விட அதனை மீண்டும் ஒரு சிறந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதையே ட்ரம்ப் நோக்கமாக கொண்டுள்ளதை எடுத்துக்காட்டும் முகமாக உள்ளது என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஹார்மோஸ் நீரிணையை மூட வேண்டாம் என ஈரானை வலியுறுத்துமாறு அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ சீனாவிடம் கோரியுள்ளார். ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது வாஷிங்டன் தாக்குதல்களை நடாத்தியதை அடுத்து ஹார்மோஸ் நீரிணையை மூடப்போவதாக ஈரான் அச்சுறுத்தியுள்ளது. அத்துடன் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் சுமார் 20% பங்களிப்பை கொண்டுள்ள ஹார்மோஸ் நீரிணையை மூடுவதற்கான நடவடிக்கைக்கு ஈரானிய நாடாளுமன்றமும் ஒப்புதல் அளித்ததாக ஈரானின் பிரஸ் டிவி செய்தி வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து ரூபியோ சீனாவிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஈரான் ஹார்மோஸ் நீரிணையை மூடினால் அந்த நாடு மேற்கொள்ளும் மற்றொரு பயங்கரமான தவறாக அது இருக்கும். அது அந்த நாட்டுக்கு பொருளாதார தற்கொலையாகவே அமையும் என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் தெரிவித்துள்ளார். எனினும் வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகம் அமெரிக்க ராஜாங்க செயலாளரின் கோரிக்கை குறித்து உடனடியாக கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை. முன்னதாக 14 பதுங்குகுழி குண்டுகள், 24 டெமாஹாக் ஏவுகணைகள் மற்றும் 125க்கும் மேற்பட்ட இராணுவ விமானங்களை பயன்படுத்தி ஈரானின் முக்கிய அணுசக்தி தளங்களை தாம் அழித்துவிட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் உரிமை கோரியிருந்தனர். எனினும் இந்த தாக்குதலின் பின்விளைவு கடுமையானதாக இருக்கும் என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவை எச்சரித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் போர் போன்ற மோதல் காரணமாக உலக மக்கள் தொகை கணிசமாக குறையும் என்று பாபா வங்கா கணித்துள்ளார். அதன் பின்னர் 2028ஆம் ஆண்டில் மனிதர்கள் புதிய வளங்களை தேடி வெள்ளி கிரகத்தை அடைவார்கள் என்றும் கூறியுள்ளார். இதேவேளை 2033ஆம் ஆண்டில் பாரிய அளவில் பனிக்கட்டிகள் உருகும் என்றும் இதனால் கடல் மட்டம் அதிகரித்து பாரிய அலைகள் தாக்கி பெரும் சேதம் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் 100 ஆண்டுகளுக்கு பின்னர் வேற்று கிரகவாசிகளுடனான மனித தொடர்பையும் பாபா வங்கா கணித்துள்ளார். 2170 பருவநிலை மாற்றம் பூமியில் அழிவை ஏற்படுத்தும் என்றும் பூமியில் வறட்சி அதிகரித்து மனித வாழ்க்கையை மோசமாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செவ்வாய் கிரகத்திற்கும் நமது பூமிக்கும் இடையே 3005இல் போர் ஏற்படும் எனவும் 3797ஆம் ஆண்டில் பூமியில் இருந்து உயிர்கள் பிரியும் என்றும் இறுதியாக 5079இல் உலகமே அழிந்து மனித இனமும் முற்றிலும் அழிந்துவிடும் என்றும் கணித்துள்ளார். பல்கேரியாவைச் சேர்ந்த பாபா வங்கா 1996ஆம் ஆண்டு மறைந்தாலும் அவரது கணிப்புகள் குறித்த தகவல்கள் இன்று உலகளவில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.